தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். ஒன்றுக்கும் குறைவில்லாததான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நிலைமையில தான் பிதாவாகிய தேவன் உங்களை வைத்திருக்கிறீங்க. எவ்விதமாக என்று சொல்லி நீங்க கேட்கிறீர்களா? கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் வார்த்தை விதமாக சொல்கிறது, ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. ஆம், தேவனுடைய சகல பரிபூர்ணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ஆதலால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆமென் எந்த விதமான குறைவும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடிவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில எந்த எல்லையில் சில குறைவு இருக்கிறதோ அந்த எல்லையிலே எல்லாம் கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வெளிப்படும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் எந்த குறைவுமே இல்லாதது போலவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே காண முடிவதில்லை. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இது போலவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூர்ணராகவும் இருக்கிறீர்கள். ஆதலால் உங்களை வாழ்க்கையில் எந்த எல்லையிலே குறைவு இருக்கிறதோ அந்த எல்லையில் நீங்க கிறிஸ்து இயேசுவை பாருங்க. கிறிஸ்து இயேசுவின் இடத்துல இருந்து சில பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு எல்லையிலும் கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணம் வெளிப்படும் அளவுக்கு பிதாவாகிய தேவன் பரிபூர்ணத்தினுடைய நிறைவை உங்களுடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார். ஆதலால் நீங்க அதிகமாக கிறிஸ்துவனுடைய நிறைவுக்குள் உறுதியாக இருங்க. கிறிஸ்துவை என்ஜாய் பண்ணுங்க. God bless you. Stay blessed. Stay in Christ.